இந்த நாளுக்கான தலைப்பு டோன்ட் லுக் ஃபார் பிளெயின்ஸ். சமமான பூமிக்காக எதிர்பார்த்திராதீர்கள். சங்கீதங்களில் மன்னிக்கும் ஆதியாகமங்களின் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் பார்க்கும்போது, அங்கே லோத்து தன் கண்களை ஏறெடுத்தபோது யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொரிந்தனதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழிமட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தான் அணுகாமையான சமபூமி முழுவதும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணம் பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாமும் லோத்தும் பூமி தாங்காதபடியினாலே அவர்கள் ஒரு காலகட்டத்துக்குள்ளாய் பிரிகிறார்கள். அப்பொழுது ஆபிரகாம் லோத்துக்கு முதல் விருப்பத்தை கொடுக்கிறான். லோத் அவன் சமபூமி, மிகவும் விளைச்சலான பூமி, நீர்ப்பாய்ச்சல் நிறைந்த இடம், அதை தெரிந்து கொண்டு அங்கே செல்கிறான். அதுதான் கடைசியாக பார்க்கும்படியான ஒரு சோதோம் கொமோரா பட்டணமாக அழிக்கப்படுகிற ஒரு உலக மாயை நிறைந்த உலகமாய் அது இருக்கிறது. வசதியை தேடி நாம் போகாமல் கர்த்தரை தேடி ஆபிரகாம் போன போது ஆபிரகாமையும் அவன் குடும்பத்தாரையும் பஞ்சகாலத்திலும் ஆண்டவர் போஷித்து அவனை வழி நடத்தினார். கர்த்தர் நம்மையும் வசதியை தேடி ஓடாமல் கர்த்தரை தேடி ஓட தேவன் கிருபை செய்வார். கர்த்தருக்கே மகிமை.